இல்ல பேசவே மாட்றாங்க தான், அது உண்மைதான். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நம்ம பாக்குறது இல்ல, நம்மளுக்கு மெயின் தேவைன்னா அவர் பேசுறதை விட அவர் செய்யறாருல, செய்யறது தான் நம்மளுக்கு முக்கியமே. இந்த தொகுதி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து காசை கொடுத்துதான் எல்லா கூட்டத்தையும் கூப்பிடுவாங்களே, யாருமே எந்த ஒரு கேர்ள்ஸுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்ததே இல்லை. முன்னாடி ஊழல் பண்ணவங்க பயத்துல அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ வாய்க்கு வந்து பேசுறாங்க. வாயை திறந்து பேசுங்க சிஎம்னு அன்னைக்கு நீங்க கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அன்னைக்கு கவர்னரோட கவர்னர் ஸ்பீச்ல எப்படி முதலமைச்சர் பேச முடியும்? அதுவே அந்த அடிப்படை உறுப்பினர் அதுவே தெரியாம இவங்க எல்லாம் என்ன எதிர்கட்சியில இருந்திருக்காங்க. சட்டமன்றத்துல வந்து தலைவரை வந்து ரியாக்ஷன் எல்லாம் காட்டி பேசியிருந்தாங்க, அது ரொம்ப ட்ரெண்டாவே ஆச்சு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல நம்ம தளபதி வந்து சைலண்டா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ என்ன ட்ரை பண்றாங்கன்னா, அவரை ஏதாச்சும் ஒரு விதத்துல வந்து டென்ஷன் பண்ணிடலாம், ஏதாச்சும் ஒரு அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தையை பிடிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்க. மெயின் இங்க இருக்க மக்களை சுத்தமா மாத்தணும். எல்லாரும் டோக்கன் கொடுத்து மக்களை ஃபுல்லாவே கெடுத்து வச்சிருக்காங்க. சிங்கப்பன் அதிரடி படையை நீங்க நேர்ல பாத்தீங்களா இந்த இடத்துல? இனிமேல் இன்னும் பார்க்கல, இனிமேல் பார்ப்போம். திருச்சிகளுக்குள்ள லாரன்ஸ் தான் நிக்கிறாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இல்ல வேற யாரையாவது இறக்க போறீங்களா? இல்ல, யூகத்தின் அடிப்படையில கேட்கிற கேள்விக்கெல்லாம் வந்துட்டு பதில் கொடுக்க முடியாது. ஸோ தலைமையில வந்து யாரை சூஸ் பண்ணாலும் சரி, இப்போ அது யாரா இருந்தாலும் சரி, லாரன்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, அவங்க வந்து நம்ம தளபதி காட்டுற ஒரு ஆள். சோஃபா மாடல்லாம் சொன்னாங்களே, அது உண்மை நினைக்கிறீங்களா? சோஃபா மாடல் இப்போ லேட்டஸ்டா 1 years அவர் சொல்லியிருக்காருங்களே, சோஃபா மாடல்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப உண்மையாலுமே அவர் சொன்னதுதான் சோஃபா மாடல். இப்போ நான் பாக்குறதே சென்னையோட ரொம்ப முக்கியமான இடம் வேளச்சேரியில பாத்துட்டு இருக்கேன். ஆனா நான் ஒரு இடத்துல கூட சிங்கப்பெண் படையை நான் பார்த்தது இல்லை. வேளச்சேரின்னு இல்லை, நான் நிறைய இடத்துக்கு சுத்துறேன், ஆனா நான் பார்த்தது இல்லை. வணக்கம். வணக்கம். தளபதி பர்த்டேவை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழகம் முழுவதும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா செலிப்ரேட் பண்ணாங்க, இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சரா செலிப்ரேட் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இது சின்னதா தான் பண்ணிருக்கோம் இப்போ வரைக்கும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணோம். இதை விட பெருசா இன்னும் அடுத்த வருஷம் கண்டிப்பா பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து மற்ற கட்சிகளை தாண்டி நாங்க பண்றது நீங்க பாத்தீங்கன்னா வெல்ஃபேரா தான் இருக்கும் முக்காவாசி. ஸோ அதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். இனியும் தொடர்ந்து என்னதான் ஆட்சிக்கு வந்தாலும் ஆளுங்கட்சின்ற அந்த ஆணவம் இல்லாம மக்களோட மக்களை நின்று மக்களுக்கான என்னென்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி செஞ்சுட்டே இருப்போம். ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில இல்லாம இருந்தப்பையும் செஞ்சுட்டு இருந்தோம், இப்பயும் கண்டினியூ பண்ணிருப்போம், இனிமேவும் கண்டினியூ பண்ணுவோம். அது வந்து கழக பொதுச்செயலாளர் எங்கள் அண்ணன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதன்படி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கணும், நலத்திட்ட உதவிகள் கொடுக்கணும், அன்னதானம் வழங்கணும்ன்ற மாதிரி கொடுத்தாங்க. ரோட்டுல பட்டாசு உடைக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்ல ஒரு இதுவாக கொடுத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுதல் மாதிரி எங்களுக்கு இந்த வழி இப்ப நலத்திட்டம் நடந்திருக்கு. நாங்க இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பாக்குறோம். ஏன்னா போன வருஷம்லாம் எங்களுக்கு பேனருக்கு எந்த ஒரு லைசன்ஸ் எதுவுமே கொடுக்கல. இந்த வருஷம் நாங்க எல்லாருமே எல்லா எஃபெக்டும் போட்டு என் தளபதிக்காக மட்டுமே நாங்க உழைச்சோம். இனி முதல்வரா ஆகி அவர் பர்த்டே கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தான் நாங்க ஹெல்ப் பண்றோமே, எதுவுமே தேவையில்லை. அது அப்படிலாம் இல்ல, பசங்களோட எஜுகேஷன் அப்புறம் நிறைய வீட்டு பொருட்கள் எல்லாருக்குமே அதான் உதவி செய்யறோமே. இன்னும் நாங்க எப்பயுமே உழைச்சுனே இருப்போம் அதுக்காக. அவரோட பிறந்தநாள் எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்றோம்னா நம்ம இப்பத்தி இருந்து பண்ணல, அவரு நம்ம விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்பவே நாங்க பண்ணது பிளட் கேம்ப், குழந்தைங்களுக்கு, அனாத ஆசிரமத்துக்கு, முதியோர் இல்லத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் மேலும் மேலும் நல்லதுதான் பண்ணுவோம், தவிர தீமையான வழியில போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்க தளபதியோட வாக்குப்படி நாங்க நடந்துப்போம். மக்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க? மக்களுக்கு அரிசி, தேவையான மளிகை பொருட்கள் தான். கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு மளிகை சாமான், குழந்தைங்களுக்கு மெயின் நோட் புக்கு, இதே மாதிரி அந்த பொருள்கள், பென்சிலு, ஸ்கேலு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பள்ளி மாணவர்களுக்கு வந்து
புத்தகம், பென்னு, நோட்டு, பேனா, அதுக்கப்புறமா வந்து பேக் கொடுத்துருக்கோம், வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, அப்புறம் லேடிஸ்க்கு மட்டும் தான் கொடுத்தோம். இது இன்னும் பெரியவங்களுக்கு யாருக்கும் நம்ம கொடுக்கல. வரப்போற காலத்துல இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஏரியா மக்களுக்கு என்ன தேவையோ, அடிப்படை தேவையில இருந்து இப்ப வீட்டு வசதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் நாங்க எங்க சப்போர்ட் கூட வச்சு நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அது இந்த 54 வட்டத்துல நாங்க உறுதுணையா இருந்து எங்க மக்களுக்கு வழி நடத்துவோம். ஸ்கூல் பசங்களுக்கு பேகு, நோட்டு, அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா மளிகை சாமான் பொருட்கள் எல்லாமே தளபதிக்காக அவர் ஒரு முகத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு பண்ணிருக்காங்களே, வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. விஜய் அவர்கள் பேசவே மாட்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல பேசவே மாட்றாங்க தான், அது உண்மைதான், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நம்ம பாக்குறது இல்ல. நம்மளுக்கு மெயின் தேவைன்னா அவர் பேசுறதை விட அவர் செய்யறாருல, செய்யறது தான் நம்மளுக்கு முக்கியமே. பேசி 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 ஒருத்தர் இருந்தா நமக்கு, நம்ம அவரும் மெயின் தலைவர் தான். அவர் எங்கேயோ வச்சுட்டாங்க அவரை. இப்ப அவர் நம்ம தலைவர் வந்து பேசாமலே அவர் பாட்டுன்னு செயல்ல, அவர் பாட்டுன்னு அவர் ரூட்ல அவர் போயிட்டே இருக்காரு. நம்ம பேசி ஒருத்தர் இது பண்ணிட்டு அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. எதிர்கட்சிகள்ன்றதே வந்துட்டு ஒரு எதிர்க்கிறதுக்கு தான். அவங்க வந்துட்டு அதை வந்து ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வாதத்தை முன்வைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம முதலமைச்சர் வந்து அதுக்கேற்ற பதில கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நடந்த அசம்பிளியில கூட எதிர்கட்சி தலைவர் வந்து இதை வந்து இணைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது உடனடியா வந்து நம்ம தலைவர் என்ன பண்ணாருன்னா 4வது பத்தியில இதுக்கு கீழே வந்து இணைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுல நாங்க கிளாரிட்டியா இருக்கோம். ஸோ இந்த சைட்ல இவங்க பண்ற ஒரு புரபகண்டா அவங்க விரிக்கிற வலையில வந்து நாங்க விழாம இருக்கிறது தான் எங்களுடைய பாலிசி. எங்க விஜய் பேச மாட்டாருன்ட்டு இல்லைங்க, எப்போ பேசுறோமோ அந்த இடத்துல பேசுறவர் தான் தலைவன். சும்மா எல்லா இடத்துலயும் பேசுறவன் தொண்டன் தான். இப்ப நான் பேசுறேன் அவங்க கிட்ட ஒரு தொண்டனா, எந்த இடத்துல பேசுமோ அந்த இடத்துல பேசுறதா தலைவர். அவர் தலைவர், அதனால எந்த இடத்துல பேசணும் அப்ப பேசுவாரு. 75 வருஷம் கட்சி நடந்திருக்குது, மாறி மாறி 2 பேரும் ஆண்டு இருக்காங்க. 2 வருஷத்துல இவரு கட்சி அமைச்சு ஆட்சி பிடிச்சிருக்காருன்னா அவங்க கிட்ட என்ன இல்லாதது இவர்கிட்ட இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கம், லஞ்சம் வேணாம். நம்ம கிட்ட அவரு பார்க்காத பணமா எவ்வளவோ பார்த்துட்டாரு. மக்களுக்காக வந்திருக்காருன்னா மக்கள் ஆட்சி தான் நடக்கணும். அதனால அவரு வந்து இந்த ஊழலுக்கு எதிர்ப்பானிக்கிறாரு. அதனால முன்னாடி ஊழல் பண்ணவங்க பயத்துல அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ வாய்க்கு வந்து பேசுறாங்க. வாயை தொடர்ந்து பேசுங்க சிஎம்னு அன்னைக்கு நீங்க குத்திட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு கவர்னரோட கவர்னர் ஸ்பீச்ல எப்படி முதலமைச்சர் பேச முடியும்? அதுவே அந்த அடிப்படை உறுப்பினர் அதுவே தெரியாம இவங்க எல்லாம் என்ன எதிர்கட்சியில இருந்திருக்காங்க. அதுவே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. இல்ல மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்களே விஜய் அவர்கள் பேசணும், நீங்க பேசினாதான் எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஆனா எதிர்பார்த்ததை பண்ண மாட்டாரு ஏன்ற மாதிரி எல்லா மக்கள்கிட்டயும் கேள்வி இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எதிர்பார்க்கல, நாங்களே எதிர்பார்க்கல. பேசுவார், கண்டிப்பா பேசுவார். அது எப்ப பேசணுமோ அப்ப கண்டிப்பா பேசுவார். அதுக்கான திருச்சிகளுக்குள்ள லாரன்ஸ் தான் நிக்கிறாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இல்ல வேற யாரையாவது இறக்க போறீங்களா? இல்ல, யூகத்தின் அடிப்படையில கேட்கிற கேள்விக்கெல்லாம் வந்துட்டு பதில் கொடுக்க முடியாது. ஸோ தலைமையில வந்து யாரை சூஸ் பண்ணாலும் சரி, இப்போ அது யாரா இருந்தாலும் சரி, லாரன்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, அவங்க வந்து நம்ம தளபதி காட்டுற ஒரு ஆள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே திருச்சி கிழக்கில நிக்கிறேன்னா கூட என்ன யாருன்னு யாருக்குமே தெரியாது. நான் வந்து தளபதி காட்டின ஆளு விசிலு விஜய், இந்த 2 விஷயத்துக்காக மட்டும்தான் ஓட்டு விழுமை தவிர்த்து அங்க இருக்கிற ஆளை பொறுத்து விழுறது அப்படின்றது ரொம்ப கம்மியான ஒரு. சோஃபா மாடல்லாம் சொன்னாங்களே, அது உண்மை நினைக்கிறீங்களா? சோஃபா மாடல் இப்போ லேட்டஸ்டா 1 இயர்ஸ் அவர் சொல்லியிருக்காருங்களே, சோஃபா மாடல்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உண்மையாலுமே அவர் சொன்னதுதான் சோஃபா மாடல். அந்த சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாமே இருக்குல்ல, அதுதான் மெயின் சோஃபா மாடலே. அது நம்ம மாடல்னா அவங்க சொல்ற மாடல் வேற. அவங்க வந்து குடும்பத்துக்குள்ளேயே இருக்காங்க, இது குடும்பம் இல்ல எல்லாருமே. ஆனா கட்சின்ற பக்கம் அவங்க குடும்பம். நம்ம வந்து ஒரு ஆளு 1 இயர்ஸ் அவரும் ஒரு திருமண கட்சியில இருக்காரு, பெரிய தலைவர். அவங்க ஒரு நல்ல முறையா ஒரு எடுத்து போய் ஒரு இடத்துல வச்சிருக்காங்களா, அதுவே பெரிய விஷயம். இப்போ மக்கள்லாம் வந்து தளபதிக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா எம்எல்ஏக்கள்லாம் சில பேர் சரியா வேலை செய்ய மாட்டாங்க, மினிஸ்டர் சரியா வேலை செய்ய மாட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி விமர்சனங்கள் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி தளபதி வந்து அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான கெடு விதிச்சு அவங்கள நல்ல வேலை செய்யற அளவுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவார். கண்டிப்பா மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து எம்எல்ஏஸ்க்குலாம் பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி இப்போ ஒரு இது நடந்தது, ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி நடந்தது. ஸோ அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஏன்னா வந்து இப்போ எப்பயுமே நடக்காத ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்திருக்கு. எப்பயுமே வந்து சட்டமன்றத்துல எப்படி இருக்கும்னா எல்லாருமே வந்து பழைய ஆளுங்களே இருப்பாங்க, ஆல்ரெடி வந்து எம்எல்ஏ ஆனவங்களே இருப்பாங்க, இல்ல அவங்க அப்பா எம்எல்ஏவா இருப்பாரு. அவங்களுக்கு வந்து வீட்டுல உட்காந்து பா இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில எல்லாருமே ஃப்ரெஷ்ஷான ஒரு பீப்புள் உள்ள போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து என்னதான் வந்து சொல்லி தந்தாலும்
ஒரு ப்ரொசீஜரா சொல்லி தரும்போது அது வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு இதுவா இது உங்களுக்கு போய் சேரும். அதுக்காக தான் வந்து அது பண்ணாங்க. இப்போ உங்க தொகுதியில வந்து வேற ஒரு கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. அவங்க இந்த தொகுதியில என்னெல்லாம் பண்றாங்க, அதை தாண்டி நீங்க பண்றீங்களா? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க, நாங்களும் பண்ணியிருக்கோம். ஆனா நாங்க அவங்கள மாதிரி ஊழல் பண்ண மாட்டோம், பண்ணவும் கூடாது. அதுங்க ஊழலுக்கு நாங்க எதிர்ப்பா நிற்போம். இந்த தொகுதி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து காசை கொடுத்துதான் எல்லா கூட்டத்தையும் கூப்பிடுவாங்களே, யாருமே எந்த ஒரு கேர்ள்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்ததே இல்லை. இந்த தளபதி ஒரு ஆளுக்காக கூட இருக்கிற மக்களும் சரி, தோழர்களும் சரி, எல்லாருமே பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரொம்ப கொடுத்துருக்காங்க. நிறைய இம்ப்ரூவ் ஆகிக்குது. இன்னும் மாற்றங்கள் நாங்க வரோம் நம்புறோம். இந்த தொகுதியில ரொம்ப நாளா என்ன கஷ்டம் இருக்கு? மெயின் இங்க இருக்க மக்களை சுத்தமா மாத்தணும். எல்லாரும் டோக்கன் கொடுத்து மக்களை ஃபுல்லாவே கெடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து நான் இப்போ நம்மளா இது பண்றது, நம்ம அது சுத்தமா மாத்தி அந்த இதுவை மாத்திடுவோம் கண்டிப்பா. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை தான் இந்த இடத்துல ரொம்ப நாளா இருக்கு. அது இப்ப எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறமா கரண்ட் பிரச்சனை இருந்தது, அது நம்ம ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்ல இருந்தது. அது வந்து உங்களுக்கே தெரியாது யாருனால வந்ததுன்னு. ஆனா இப்ப தெளிவா இருக்கு, நல்லபடியா ஒரு ஆட்சி நடக்குது. அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் ஆனால் வந்து என்ன பண்றது, இப்போ ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ரோட்ல வாழ்ற மக்கள்லாம் வந்து இன்னுமே வந்து இந்த தொகுதியில இருக்காங்க. என்னதான் வந்து இப்போ பேருக்கு வந்து லாஸ்ட் ஆட்சியில வந்து லாஸ்ட் 1 or 2 yearsல வந்துட்டு கடகடன் நிறைய இது கட்டிட்டாங்க, உயர் அடுக்குமாடிகள் கட்டிட்டாங்க. இருந்தாலும் நிறைய பெண்டிங்ல இருக்கு. அண்ட் தென் வந்து அதுலயுமே வந்து நிறைய ஊழல் நடக்கிற மாதிரி வந்து நாங்க கேள்விப்பட்டோம். அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற ஆளுங்களுக்கு கொடுக்குற மாதிரி, உண்மையா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேராத மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நாங்க தலையிட்டு உண்மையா யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே போய் சேர்ற அளவுக்கு நாங்க பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறமாவும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் சிஎம்டிஏ ப்ராஜெக்ட் இப்பெல்லாம் போயிட்டு இருக்குங்களா, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ அது மூலியமா வந்து தளபதி வந்து ஆணைக்கினுங்க, அதெல்லாம் நடந்தா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? வேற லெவல், சொல்லவே தேவையில்லை. மக்களை கேட்டது நார்மலா எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த ஆட்சி இன்னும் யாருமே இந்த ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா தளபதி ஒரு ஆளு ஜெயிச்சு காமிச்சாரு. இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். பெண்களுக்கு நிறைய இன்னும் பாதுகாப்பு அதிகமாகும், நிறைய இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அக்கா இது வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சி அக்கா, ஓகேங்களா? பேசிக்காவே இது மக்களுக்கான ஆட்சி. இது மக்களை நம்பி மக்களுக்காக வந்தவர். 2 வருஷத்துல கட்சி தொடங்கி இவ்வளவு பெரிய சாதனை பண்ணது வந்து வேற யாருனாலும் பண்ண முடியாது. ஏன்னா 52 வருஷமா ஆண்ட ஒரு கட்சியை வந்து 2 வருஷம் தொடங்குற ஆட்சியிலேயே முடிச்சுட்டு விட்டு வந்திருக்காரு. அப்பவே நம்ம மக்களுக்காக தெரியணும் இது மக்களுக்கான ஆட்சி. இப்போ இது வரைக்கும் நடந்ததுலயே உங்களுக்கு தெரியும் எத்தனை மக்களுக்காக என்ன நடந்திருக்குன்னு. முதல்ல 740 டாஸ்மாக் வச்சாங்க, அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம். இதுக்கு மேல இந்த ஆட்சி நம்ம என்ன குறை சொல்ல முடியுமா சொல்லுங்க? பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எல்லாத்துக்கும் பெண்களுக்கு தான் முக்கியத்துவமே இந்த ஆட்சியில. வேற எந்த ஆட்சியிலும் அந்த மாதிரி இல்லை. என் தளபதி ஒரு ஆளுக்காக பெண்கள், சிங்க பெண்கள் நாங்க எல்லாருமே சிங்கப்பெண் அதிரடி படையும் இறங்கிட்டாரு என் தளபதி. இனிமேல் நாங்களே எதுக்குமே பயப்பட தேவையில்ல. ஒரு வேலைக்கு, ஸ்கூலுக்கு நாங்க எல்லாருமே தைரியமா போவோம். இப்ப சட்டமன்றத்துல வந்து தலைவரை வந்து விமர்சிச்சு ரியாக்ஷன் எல்லாம் காட்டி பேசியிருந்தாங்க, அது ரொம்ப ட்ரெண்டாவே ஆச்சு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல நம்ம தளபதி வந்து சைலண்டா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா, இப்போ எலெக்ஷன்ஸ் டைம்லயும் சரி இப்பயுமே சரி என்ன ட்ரை பண்றாங்கன்னா, அவர் ஏதாச்சும் ஒரு விதத்துல வந்து டென்ஷன் பண்ணிடலாம், ஏதாச்சும் அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தையை பிடிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டைம்ல அவங்களால பண்ண முடியல, சக்சஸ்ஃபுல்லா அதை வந்து நம்ம பிரேக் அவுட் பண்ணி நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ சட்டமன்றத்திலயும் அதே தான் நடக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு லூஸ் டாக் விட்டா அதை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நடக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ப்ரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, மக்களை சந்திக்க மாட்டாரு. அவர் சந்திக்கிற மீடியம் வந்து இப்போ மீடியாவை தான் மீட் பண்ணும் அப்படின்னு கிடையாது. மக்கள் கிட்ட அவர் வந்து 1-to-1 பேசுறாரு. எதிர் இன்ஸ்டாகிராம்ல பேசுறாரு, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி வச்சு அதுல மக்கள் கிட்ட டைரக்டா பேசுறாரு. சோ அந்த மீடியம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ வந்து மக்களால கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கிற இடத்துல, மக்கள் கிட்ட இருந்து கேள்வி கேட்கிற இடத்துல மீடியா தான் இருக்காங்க இல்லையா? அப்போ மக்களால கேள்வி கேட்க முடியாத மீடியால இருந்து நாங்க கேள்வி கேட்கிறோம். அந்த விமர்சனத்துக்கு அவர் பதில் வைக்கணும்ன்றதுதான் எங்களோட கருத்து, மக்களோட கருத்து. அதுதான் இப்போ வந்துட்டு விமர்சனங்கள் அப்படின்றது எல்லாமே வந்து கருத்தில் கொள்ள எல்லாருமே இப்போ அவருமே வந்து மீடியா வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு அவர் அதுக்கேற்ற மாதிரி அவருடைய அடுத்த உரையிலயோ இல்ல அடுத்த மீட்டிங்லயோ வந்து அதுக்கேற்ற மாதிரி பதில்களை வந்து அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. நான் நம்புறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். சிங்கப்பெண் அதிரடி படையை நீங்க நேர்ல பாத்தீங்களா இந்த இடத்துல? இனிமேல் இன்னும் பார்க்கல, இனிமேல் பார்ப்போம். அதுதாங்க ஆக்சுவலி வந்துட்டு இப்போ காவல்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல் தான் அதிகமா இருக்காங்க.
சரிங்களா. இப்போ ஃபீமேல் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து ஆணையர், இணை ஆணையர், துணை ஆணையர்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காங்க. சிங்கப்பெண் படைன்றது புதுசா நியூவா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ரொம்ப மினிமலா தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மேபி விசிபிளா இருக்கும். மேபி நீங்க பார்க்கலன்னா கூட நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டா நடந்து அதுக்கேற்றமான எல்லாமே நடக்கும்னு நான் நம்புறேன். விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போதைக்கு இனிய பிறநாள் வாழ்த்துக்கள் தலைவா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த தங்கச்சிங்க இந்த அம்மா எல்லாருமே உங்க கூட நாங்க இருக்கிறோம். நீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாருமே உங்க கூட இருக்கிறோம் சப்போர்ட்டிவா. இன்னும் உங்க ஆட்சி இன்னும் மென்மேலும் உயரட்டும் அண்ணா. ஸ்டார்ட். Happy birthday,